ஜென்ரலாக ப்ளவுஸ் பேக் லென்த் அப்படின்னா பிரின்சஸ் கட்டுக்கு ஃப்ரண்ட் லென்த் வந்து 1 இன்ச் அதிகமாக இருக்கும், 14.5. சரியா? இப்போ நீங்கள் பேக் ட்ரா பண்ணும்போது +1 இன்ச் சேர்ப்பீங்க, இதுக்கும் அந்த 1 இன்ச் சேர்க்கணும் தான். ஸோ இதனோட ரிசல்ட் நமக்கு 14.5 வரும், இதில் 15.5 வரும். ஓகேங்களா? நார்மலுக்கு அப்படி கிடையாது. பேக்கு 15.5. ஓகேவா? நம்ம வந்து பிரின்சஸ் கட்டு பேக்கு கட் பண்ண வச்சு பேக் ஹூக் வைக்க போகிறோன்னா அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஃப்ரண்ட் ஹூக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹூக் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? ஃப்ரண்ட் ஹூக்னா இப்போ நான் முன்னாடி ஓப்பன் வச்சு பிரின்சஸ் கட்டு, அதே முன்னாடி ஓப்பனே இல்லாமல் பேக்கில் ஹூக் வச்சு பிரின்சஸ் கட் போடுறதும் இருக்குது. சரிங்களா? பிரின்சஸ் கட்டில் ஃப்ரண்ட் ஹூக் வைப்பாங்க கேட்குறாங்க சில பேர். பிரின்சஸ் கட் போட ஆசை, அது நார்மல் இதில் இருந்து வேறு மாதிரி போட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, அப்போ அப்படி போடுறாங்க. ஸ்டீல் வேண்டாம், கண்ணாடி ஸ்கேல். ஸ்கேல் இது ஓகே. இது இந்த 1/2 இன்ச் எது கொடுக்குறோன்னா நம்ம ஹூக் சைப்பட்டி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதை எதுக்காக இருந்தாலும் அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோ? 5.8 மேம். 5.8. ஆர்ம் ஸ்கேலும் அதே தான் கொடுக்கும் இல்லையா? 5.8. இப்போ நீங்கள் தான் பேக் எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஃப்ரண்ட்டுக்கு தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இங்கேருந்து அதே 5.8. செஸ்ட் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணுற எந்த வேல்யூ நீங்கள் சேர்த்து சொல்ல வேண்டாம். செஸ்ட் எவ்வளோ ஃப்ரண்ட்டுக்கு? 8.75. 8.75. ஓகேங்களா? இங்கேருந்து இது 8.75. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ப்ளஸ் 3/4 இன்ச்சு நம்ம வந்து இதுக்காக ஆட் பண்ணுவோம். ஓகே, இதை மட்டும் பண்ணிவிட்டு நெக் வித் எவ்வளோ? 2.6. நெக் லென்த்து 6.5 ப்ளஸ் ஹாஃப் சேர்க்கணுமா? இல்லை சேர்த்தேவா? சேர்த்து 6.5. இது 2.6. 2.6. 3.1. 3.1. French cup. இங்கே நம்ம காலேஜ் நம்ம ரெகுலராக ரெடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? சேம். சரிங்களா? இதை பண்ணிவிட்டு நாம் கீழே அது லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க கிளாஸ். ஓகேவா? முடிஞ்சுதா? ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் லைன் 9. 1/2 இன்ச் சேர்த்தா? ஆமாம். சாரி, 1/2 இன்ச் சேர்க்கல, 9.5. 9.5. ஓகேவா? இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு தான் வந்து ஃபுல் பஸ்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து செக் பண்ணுவோம் ரெகுலராக. First 9. ஸோ அதனால் விட்டுட்டு ஃபுல் பஸ்ட் எவ்வளோ? 9 ப்ளஸ் 3/4. ஓகேங்களா? இது இங்கே வருது, இது இங்கே வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு நம்ம கிராஸாக லைன் பண்ணுவோம் இல்லையா? இதுக்கு அப்படி பண்ணக்கூடாது. இதை வந்து இந்த மெஷர்மெண்ட்டை நான் ஏன் மார்க் பண்ணேன்னா, மேபி இதை விட இது வந்து உள்ளே வெளியே போகலாம், அதனால தான் அது செக்கிங்காக. நமக்கு மெயினே இந்த ஃபுல் பஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு தான். ஃபுல் பஸ்ட்டு /4 ப்ளஸ் 3/4 கொடுத்து இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு அது எவ்வளோ இருக்கும் அதில் இந்த இடத்துல இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. நிப்பிள் பாயிண்ட்டு டாட் பொசிஷன் 4.1. 4.1. அந்த ஹாஃபெல்லாம் சேர்த்தது தானே? ஆமாம், சேர்த்து 4.1. அதே இங்கேருந்து அந்த 4.1 மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா?
இதை ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது இதில் வந்து நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 9. ஓகேங்களா? 9 தானே செஸ்ட்டு? ஃபுல் பஸ்ட் 8.7. ஃபுல் பஸ்ட் 9 மேம். இல்லை இது 8.75. 9.1 போட்டிருக்கீங்க. இல்லை அது ஃபுல் பஸ்ட்டுக்கு மாற்றிட்டான்னு உங்களுக்கு கேட்ட வேணும்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ எவ்வளோ இருக்குது? 8.75 இதுதான் இல்லையா? இது தாண்டி இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ இதை நாம் வந்து ரெடியூஸ் பண்ணி இதை தான் அம்பல் டாட்டா கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1.5. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கார்னர் பாயிண்ட் பண்ணணும் இல்லையா? சாரி, இதுக்கு எப்படின்னா நம்மளோட ஆர்ம்ஸ் கை எவ்வளோ? டோட்டல் ஆர்ம்ஸ் கை டோட்டல் 15.5. 15.5. அப்போ 7.75. 7.75 ஹாஃப் எவ்வளோ வரும்? 3.25. ஓகேவா? அந்த 3.25 வருது இல்லையா? 3.8 வைங்க. 3.8 ப்ளஸ் ½ இன்ச்சு. சரியா? ½ இன்ச், சாரி ½ வேண்டாம், 1 பண்ணலாம். இங்கேருந்து 1. ஓகேவா? 1 இன்ச்சு. இது எப்படி? ஆர்ம்ஸ் கை டிவைடட் பை 4 ப்ளஸ் ½. ஓகே, அதுதான் இந்த பாயிண்ட். அந்த பாயிண்டில் இதை இங்கே கொடுத்து ஒரு லைன். ஓகே, ஆர்ம்ஸ் கை டிவைடட் 4 பண்ணி ப்ளஸ் ½ எடுத்துக்கணும். ஆமாம். இப்போ இங்கேருந்து நம்ம எடுக்கும்போது டிவைட் பை 4 வரும்போது என்ன வருதோ அது ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. சாரி, 1 தான் கொடுத்தேன். ப்ளஸ் 1 இன்ச். ஓகேவா? அதில் எல்லாமே ஸ்டாண்டர்டாக 1 தான் வைக்கணும். இதை பாயிண்ட் பண்ணுறீங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த 1.5 வந்து இங்கே செஸ்ட் லைனில் இது எங்கே மீட் பண்ணுச்சு இல்லையா? செஸ்ட் லைனில் மீட் பண்ணுச்சுல இந்த கிராஸ் லைன். இங்கேருந்து அந்த 1.5. ஓகேவா? இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த லைனுடைய பாயிண்ட் இங்கே வருது 5.5. சரி, இங்கேருந்து இது வரும்போது 5.25. அப்படியே அதை கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா அந்த 5.25 எங்கே வருதோ அங்கே. ஓகே, இந்த ரவுண்டை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை இப்படி ஆல்டர் பண்ணிக்கலாம். சரியா? அவ்வளோதான். இப்போது இது நீங்கள் வரைஞ்சது கரெக்டானு செக் பண்ணால் உங்கள் ஆர்ம்ஸ் கை 7.75 5 8 கிட்ட வருது. ஒரு 4 இன்ச் எக்ஸஸ் இருக்குது. சரியா? ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த லைனை மேலே கொடுத்து நம்ம அதை பண்ணணும். எப்படி பண்ணுற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு எத்தனாலும் மேலே போயிடும். இதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இங்கே நம்ம போட அதே தான் கரெக்டாக தான் இருக்குது இல்லையா? இந்த கிராஸ் மிஷின் தன்னோட ஃபோட்டோவில் 4.9 கணக்கு. ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ சேஞ்ச் முடிச்சிட்டோம். ஸோ பேக் பார்ட்டு ட்ரா பண்ணியிருக்கீங்களா? பேட்டர்ன் ட்ரா பண்ணலையா? இது வந்து உங்களோட பேக் பார்ட்டு ஸ்கேலில் பண்ணது. இது எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்துருக்குறீங்க? சைடு இது கரெக்டாக இருந்துச்சு இல்லையா? மெஷர்மெண்ட் எல்லாமே செல் பண்ணி வச்சுருக்கீங்களா? 7.75 கிட்ட வருதா? செல் பண்ணுங்க. 7.6. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து நாம் அந்த 7.6 பாயிண்ட் பண்ணணும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸ் பாயிண்ட்டை நாம் வந்து குறைக்கணும். சரியா? எப்படி குறைக்கணும்னா இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2 இன்ச்சு. இந்த நெம்பிள் பாயிண்ட் லைன்லேருந்து இந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணி இந்த டாட்டா இதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, சிசர் கொடுங்க. சிசர் மேம் இதுலேயே பட்டி வைக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க பிரின்சஸில் வச்சுக்கலாம். பட்டி பிரின்சஸ் அவ்வளோதான். இந்த வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிரின்சஸ் கட்டில் ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டான இதை நாம கட் கொடுக்கணும். ஏன்னா இதை கட் கொடுத்தா தான் இந்த டாட் வந்து க்ளோஸ் ஆகும். டாட் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய இந்த ட்ரா பண்ண லைன் வெளியில் போயிடுச்சு இல்லையா?
அதை மறுபடியும் இங்கே வரையும். சொல்லுங்க. இப்போ இதை வச்சு இதை ஸ்ட்ரைட் லைனை நம்ம இப்போ இங்கே கொடுத்துருவோம். ஓகே, வெயிஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ? வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ பை 4 எவ்வளோ? 7.75. இங்கேருந்து அந்த 1/2 இன்ச்சை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து மட்டும் பார்க்கணும். இங்கே 4.1 4.1லேருந்து எவ்வளோ வரணும் உங்களுக்கு? 7.75 நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸஸ் பார்ட் இங்கே இருக்குது. சரியா? இந்த எக்ஸஸ் பார்ட் எவ்வளோ இருக்குன்னா 3/4 இன்ச் இருக்குது. சரிங்களா? இது வெறும் 3/4 தான் வந்ததால் அதை நாம் வந்து இந்த பக்கமும் வந்து பிரித்து கொடுக்கணும். எந்த அளவு வந்தாலும் அதை பிரித்து கொடுத்துக்கிறோம். 3/4 வந்ததால் உங்களுக்கு வேணும்னா இங்கே மட்டுமே கொடுக்கலாம், இல்லை இங்கே மட்டுமே கொடுக்கலாம். பட் நான் ரெண்டுமே ஈக்குவலாகவே பண்ணுறேன். சரிங்களா? 4 இன்ச் ஒரு புள்ளி, இங்கேருந்து 4 இன்ச் ஒரு புள்ளி, இங்கேருந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு இருந்தால் எல்லாத்தையுமே பிரிச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக வந்தால் மட்டும் ஏதோ ஒரு பக்கம் கொடுத்தா போதும். சரியா? இதை லைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இதை நான் கட் பண்ணலாம், மடிச்சு மட்டும் எடுப்போம். இதுதான் நம்மளுடைய டாட்டு. இப்போ நம்ம இங்கே ஓப்பன் ஆகி தெரியுது இல்லையா? இதுதான் நம்மளுடைய டாட். గుండూస్ ஆமாம், அட்னன்ஸ் அங்கே கொடுத்து அனுப்பியிருந்தேன் பாருங்க. ஓகேவா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறத கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் நார்மல் ப்ளவுஸ்க்கும் இந்த டாட் இப்படி ஃபோல்ட் பண்ணுறது இந்த சைடு தான் எடுத்து மேலே. ஆமாம், இந்த பக்கத்தில் தான் கொடுக்கணுமே. அப்போ தான் அந்த டாட் படிக்கிற துணி கீழ் பக்கம் வரும். இதனுடைய கீழ் பக்கம் வரும். நீங்கள் அப்படி படிச்சு தான் மேல் பக்கம் போய் வரலாம். அப்படி வரக்கூடாது. இப்போ உங்கள் ஆம்ஹோல் வந்து 7.75 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு புளி கூட வருது, பட் அதை அட்ஜஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஓகேவா? இப்போ இதை வந்து இது ஜஸ்ட் நான் இது பார்க்கறதுக்காக தான் கொடுத்தேன். ப்ளஸ் எல் ஸ்கேலுங்க. இப்போ எல் ஸ்கேல் வச்சு இந்த லைனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம். Two inches. ஓகேவா? இதை நம்ம பிரிக்கவே மாட்டோம். இதை இப்படி வச்சு அந்த பேட்டர்னே நம்ம எடுப்போம். சரிங்களா? அது வந்து நான் ஜஸ்ட் அந்த ஷேப் வரைகிறதுக்காக மட்டும் கரெக்ட் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம்? இந்த பாயிண்ட்டு நாம் இப்படி இதை பிடிச்சிட்டு இதனுடைய ஆங்கிளை நம்ம கரெக்ட் பண்ணணும். இது நமக்கு தேவையில்லாது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதை தனி பார்ட் கட் பண்ணி நம்ம வந்து பிரின்சஸ் கட் வரைவோம். இந்த சைடு மட்டும் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். இப்போ இது தனியாக கட் பண்ணிடுங்க. ஆமாம், நான் அதையும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். பிரின்சஸ் கட்டுக்கு எவ்வளோ மீட்டர் வேணும்? ரெகுலராக எடுக்கிறத விட ஒரு 1/4 மீட்டர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஏன்னா ஃபுல் லென்த்து வந்து வைக்கிறதால தேவைப்படும். மேம் இருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதுலேயுமே நீங்கள் நெக்கு டீப்பாக இருந்தால் அந்த புள்ளி தள்ளுற விஷயத்த பண்ணிக்கணும். சரியா? இப்போ முன்னாடி ஓப்பன் இல்லைன்னா நம்ம அந்த 1/2 இன்ச் வைக்க தேவையில்லையாம்மா? வைக்கணும். இல்லை அந்த 1/2 இன்ச் தேவையில்லை. ஆனால் அதை கிராஸ் பண்ணணும். அப்போ
அந்த கிராஸ் பண்ணலன்னா நெக்கி கிட்ட லூஸ் வரும். கிராஸ் கவுண்ட்லேயே ஹாஃப் இன்ச் வைக்கணும். இல்லை ½ இன்ச் வைக்க தேவையில்ல. 4 இன்ச் இந்த நெக்கில் கிராஸ் பண்ணிட்டு இங்கே நீங்கள் உங்களோட ஸ்டார்டிங் லைனுக்கு அந்த வந்துடணும். அந்த இடத்துல வர லூஸாக இருக்கும். நம்ம நார்மல் ப்ளவுஸில் பண்ண மாதிரி நார்மல் ப்ளவுஸில் ½ இன்ச் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா முன்னாடி ஊக் பண்ணி இல்லை அது அந்த மாதிரி பண்ணணும். மேம் இது எத்தனை பீஸாக வரும் மேம்? 2. இது தனி இது தனி. இருந்தா ஆல்ரெடி எங்களுக்கே சாதா ப்ளவுஸ் இது கட்டிங் மட்டும் தான் ஈஸி. அதே ஸ்டிச்சிங் வேலை ஜாஸ்தி. எது உனக்கு கட்டிங் ஈஸியோ ஸ்டிச்சிங் வந்து கஷ்டம். கட்டிங் கஷ்டமானது, ஸ்டிச்சிங் ஈஸி உங்களுக்கு. இப்போ இது இருக்கு இல்லையா, நம்ம வந்து வேற ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பீஸ் நீங்கள் வைக்கிறீங்க. வச்சுட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் ½ இன்ச்சுக்கான சீம் அலவன்ஸ் கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ராவாக. இந்த இடத்துல நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அது இருங்க, அது ரொம்ப சரியா. இப்படி கொண்டு வந்து நீங்கள் வரையும் போது இதில் தான் பாயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் சரியாக சேர்றதுக்காக பார்க்கணும். ஓகே, இதை வந்து இதே மாதிரி ஈக்குவலாக வச்சு வரைஞ்சிக்கிங்க. நான் சும்மா இந்த லைனை மட்டும் காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு ½ இன்ச்சு கரெக்டாக பேரலாக நீங்கள் கொடுப்பீங்க. ½ இன்ச் பேரலாக கொடுத்துருவீங்க. இங்கே கொடுக்கும்போது இப்படி டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் அடிஷனலாக இதில் சேர்த்துருக்கீங்க. அதை ஃபுல்லாக அதுக்குள்ளே கொடுத்து தச்சிடணும். இல்லைன்னா மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதுக்காக சரிங்களா. இப்போ இந்த பார்ட்டு என்ன பண்ணுவோம், வெட்டினதுக்கப்புறம் நம்ம எப்படி இதில் ½ இன்ச் கொடுக்க முடியும்? இதை தான் வெட்டிட்டீங்களா. இன்னொரு துணியில் இது வந்து பேட்டர்ன் மேக்கிங் பண்ணி தான் இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பண்ண முடியும். டேரெக்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 20-30 ப்ளவுஸ்க்கு மேலே தச்சுட்டு அப்புறம் வேணால் பண்ண முடியும். சரிங்களா, டேரெக்டாக பண்ணக்கூடாது. நம்ம இது டேரெக்டாக கிளாத்தில் போட்டு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு பண்ணிடலாம்ல. ரெண்டுமே ஒன்றா இருக்குமே. அப்போ இதுக்கு ½ இன்ச்சுக்கு அங்கே போவீங்க மேம். அப்போ இந்த ½ இன்ச்சு தனியாக துணியில் தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த பீஸை வைக்கிற பாருங்க. இருக்கு இல்லையா, அவங்க அல்லையான கமெண்ட் இப்படி இருக்கு இல்லையா. இப்போ இதுலேயுமே நம்ம இப்படி கொடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணணும். இந்த இதை வந்து பிளண்ட் பண்ணணும். இது பண்ணிவிட்டு இதுதான் உங்களோட ஸ்ட்ரைட். சரியா, இதை பிளண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கரெக்டாக ஈக்குவலாக ½ இதுவும் அந்த ½ இருக்கும். சரியா, நீங்கள் பிளண்ட்டாக வேணுன்றவங்க பிரின்சஸ் கட் தான் ஓகேவா. அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக சேரணும். இதில் இருக்க இந்த பாயிண்ட்டும் சேர்கிற மாதிரி வச்சு தச்சிங்கன்னா சரியாப்படும். இப்போ இதில் இந்த இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பீங்க. இப்போ இந்த ஆம் சொல்ல வரீங்கன்னா இப்படி இருந்திருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நீட்டிருக்கோம். இது ரெண்டையும் முழுசாக தச்சிடணும். எங்கேயுமே மிஸ்டேக் வராமல் கரெக்டாக ஜாயின் ஆகிடும். தைக்கும் போது இந்த ஏரியா எப்படி ஜாயின் பண்ணணும். இது ஃப்ரண்ட் ஹூக் தானே? ஆமாம். இன்கேஸ் ஃப்ரண்ட் ஹூக் வேணாம்னா நீங்கள் நம்ம ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு ½ இன்ச் கொடுத்துட்டு நெக்க வரணும்ல. அப்படி இல்லாமல் இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ வந்து நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கவர் இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே 4 இன்ச் கொடுப்போம். நம்ம ½ இன்ச் எங்கேயுமே கொடுக்காம இங்கேருந்தே இங்கே வந்துடுவோம். இப்படி கிராஸ் பண்ணோன்னே இந்த பேட்டர்னே கிராஸாக இருக்கும்ல. நீங்கள் டேரெக்டாக டக்குன்னு வரைய முடியாது. இந்த மாதிரி பேட்டர்னை எடுத்துகிட்டு அந்த கிராஸாக இருக்கிறதா ஆன்ஃபோனில் கொண்டு போய் நீங்கள் வைக்கும்போது இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும். சரியா, இந்த பேட்டர்னை கொண்டு போய் நீங்கள் ஆன்ஃபோனில் வச்சு வெட்டிக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்